எஸ்ஐஆர் அப்படிங்கிறது வந்து இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எதுக்குமே தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது இருந்தாலுமே இந்த ஒன்றிய அரசு வந்து ஒன்றிய அரசு ஆளாத மாநிலங்களில் எப்படியெல்லாம் வந்து அடக்குமுறைகளை ஏற்படுத்தலாம், அவங்கள எந்தெந்த இடத்துலலாம் வந்து தாக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு நுட்பமாக வந்து எஸ்ஐஆரை பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. இந்த எஸ்ஐஆரை பற்றி தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் எதிர்ப்புகள் இருந்தாலுமே இந்த எஸ்ஐஆரையும் நம்ம வந்து வெல்லுவோம், இந்த எஸ்ஐஆர் இருந்தாலும் அதை தாண்டி நம்ம வந்து நம்மளுடைய வாக்குகளை வந்து காப்போம் அப்படிங்கிறதுல தமிழ்நாடு ரொம்ப தீவிரமாக இயங்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்றைக்கும் நாளைக்கும் வந்து சிறப்பு முகாம்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நடக்குது. அதில் வந்து வாக்காளர்கள் தகுதியான வாக்காளர்கள் மறுபடியும் நம்ம வந்து விண்ணப்பிக்கலாம். படிவம் 6 கொடுத்து நம்ம வந்து விண்ணப்பிக்கலாம். அந்த வாய்ப்பை வந்து தவற விடாமல் எல்லாருமே இன்றைக்கும் நாளைக்கும் வந்து வாக்காளர் பட்டியலில் வந்து உங்கள் பெயரை வந்து இணைச்சிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 2 நாள் நீங்கள் மிஸ் பண்ணால் கூட பரவாயில்ல, ஜனவரி 3-4 தேதிகள்லையும் வந்து மறுபடியும் சிறப்பு முகாம்கள் நடக்க இருக்கு. இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நமக்கான ஓட்டை வந்து நம்ம தான் வந்து பாதுகாத்துக்கணும். அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து சீக்கிரமாக அந்த வேலையை வந்து முடிச்சிடுங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு ஷோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது முச்சந்தி, நான் முத்து பகவத். நான் பீட்டர் எபிஜியஸ். திருமாவளவன் சபிமா பேசியிருந்த ஒரு விஷயம் வந்து பயங்கர வைரலாக போயிட்டு இருந்துச்சு. விஜய் சீமான் 2 பேருமே ஆர்எஸ்எஸோட பிள்ளைகள் அப்படிங்கிறது அம்பலமாகி போச்சு அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. அதை சில காரணங்களையும் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு. பொதுவாக வந்து சீமான் வந்து பாஜகவோட பி டீம் அப்படின்னு சொன்னோம்னா அவர் கண்டுக்காம போயிடுவார், இல்லைனா ஏதாச்சும் எகத்தாளமாக பேசுவார். ஆனால் திருமாவளவன் அவர்கள் வந்து ரொம்ப ஒரு ப்ராப்பரான விளக்கம் கொடுத்து இந்த அடிப்படையில் தான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது சீமானுக்கு கொஞ்சம் ஸ்டக் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த கேள்வி அவர்கிட்ட சொல்லும்போது கூட என்ன ரியாக்ட் பண்ணுறேன்னு தெரியாமல் கொஞ்சம் என்னென்னமோ பேசி ஒரு மாதிரி உலட்டி விட்டு அப்போ அண்ணன் தான் பிரசவம் பார்த்தாரா அப்படிங்கிற மாதிரியான அறிவுபூர்வமான கேள்விகளெல்லாம் கேட்டுட்டு கடைசியில் வந்து ஒத்துக்கிட்டாரு. அண்ணன் தானே சொன்னால் சொல்லிட்டு போறாரு அப்படிங்கிற ஒரு மோடுக்கு வந்துட்டாரு. இதுக்கு மேலே எதிர்க்க முடியாதுன்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு போயிட்டாரா என்னன்னு தெரியல. அதான் தொடர்ச்சியாக வந்து பிஜேபியை தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படியாவது நிறுவனம் அப்படிங்கிறதுக்கு நிறைய கட்சிகள் வந்து இயங்கிட்டே இருக்குது. அதிமுக வரைக்கும் எல்லா கட்சிகளுமே வந்து தொடர்ச்சியாக வந்து எப்படியாவது பிஜேபி உள்ளே எடுத்துகிட்டு வரணும். அவங்க எடுத்துகிட்டு விரும்புறதில்ல, அவன் வரணும்னு நினைக்கிறான். அதனால இவங்க எல்லாம் வந்து அவனுக்கு அடிமையாக போகிறாங்க அப்படிங்கிறது தான் சரியான ஒரு விஷயமா நம்ம சொல்லணும். அதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அதை தான் வந்து தொடர்ச்சியாக திரும்பவும் வந்து திமுக செய்யலைனாலும் திக செய்யலைனாலும் இந்த திருமாவளவன் இந்த விசிகா வந்து கேள்வி கேட்டுகிட்டே இருக்கும் அப்படின்னு அந்த இதில் கூட பேசியிருப்பார் அவர். இதுக்கு தான் சீமான் வந்து எப்படி மலிப்பி பேசலாம், ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு புரியாமல் எப்படி பதில் சொல்கிறது, இல்லை கேள்வி கேட்குறதுக்கு இதாக இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு பதிலை சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக பண்ணக்கூடியதான். அப்படியான ஒரு வேலையாக தான் இந்த வேலையும் இவர் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஆமாம், இப்போ திரும்ப சொன்னீங்க பாஜகவுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்கக்கூடியவர், பாஜகவோட குரலாக யாரெல்லாம் ஒழிக்கிறாங்கிறத அம்பலப்படுத்தக்கூடிய ஒருத்தராக இருந்துகிட்டு இருக்கிறாரு. அந்த அடிப்படையில் அதிமுக மேலே ஒரு கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. பாஜக இன்னைக்கு தமிழ்நாட்டில் இவ்வளோ ஆட்டம் போடுறதுக்கு அதிமுக தான் காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து பாஜக தமிழ்நாட்டில் வளர்றதுக்கு இவங்க தான் இடம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ பாஜக இங்கே வளர வளர அதிமுக காணாமல் போகும், பெரியார் இயக்கங்கள் இல்லாமல் போகும். இங்கே நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய சமூக நீதி அந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே வந்து இல்லாமல் போகிறதுக்கு அழிகிறதுக்கு அதிமுக பாதை போட்டு கொடுக்குது அப்படிங்கிற ஒரு கடுமை விமர்சனத்தையும் அதிமுக மேலே வச்சிருக்காரு. இப்போ நமக்கு ரொம்ப முக்கியமாக வந்து அதிமுக அப்படிங்கிற கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுது. இப்போ ஆள்ற திமுக கட்சி கூட என்ன சொல்லுதுன்னா அதிமுக எங்களுக்கு வேணும், அதை பாதுகாத்துக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. ஏன்னா அவன் இல்லைன்னா அந்த இடத்துல பிஜேபி வந்துருவான். ஒரு சங்கி வந்து இங்கே வர்றது அப்படிங்கிறது வந்து நமக்கு தான் அது அச்சுறுத்தல். ஒரு கட்சி எதிர்கட்சியாக இருக்குன்னா கூட அந்த கட்சி வந்து ஒரு திராவிட கட்சியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்குது. இந்த விஷயத்த திமுக விரும்புகிற அளவுக்கு கூட அதிமுக வந்து அதை விரும்பலை அப்படிங்கிறது தான் உண்மை. அதுக்கான விஷயம் தான் தொடர்ச்சியாக வந்து விவசாயியின் மகனாக தன்னை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிப்பாரு. ஆனால் வந்து அதே விவசாயிக்கு எதிராக ஏதாவது ஒரு பில்னா அங்கே வந்து பாஸ் பண்ணணுமா, நாங்கள் அங்கே ஓட்டு போட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவாரு. எஸ்ஐஆர் பற்றி நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? எஸ்ஐஆர் வந்து இப்போ சொல்லுங்கள், எஸ்ஐஆர் வேணுமா வேணாமான்னு கேட்டால் கூட கண்டிப்பாக எஸ்ஐஆர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கால நிற்பாங்க. பிஜேபி எதை எடுத்துட்டு வந்தாலும் அதுக்கு இங்கே ஆமாசாமி போடுற ஒரு அதுதான் இருக்கு. கூட்டணிங்கிறது தேர்தல் கணக்குகள் அதெல்லாம் தாண்டி பாஜகவோட குரலாவே வந்து அதிமுக மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இங்க ஒரு ஆபத்துக்குரிய விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. அதே பிரஸ் மீட்ல இன்னொரு கேள்வியும் கேட்டிருப்பாங்க, நீங்க வந்து அதே திமுக தானே முத தடவை கூட்டணி வச்சது பாஜக கூட அப்படின்னு. அதுக்கும் திரும்ப வந்து ரொம்ப தெளிவா விளக்கம் கொடுத்திருப்பாரு. திமுக பாஜக முதல்ல கூட்டணி வச்சா கூட மத அரசியல் நீ பேசிக்கிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள வர்றேன்னா அதுக்கு நான் வந்து இடம் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு
அப்படிங்கிற ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் கையெழுத்து போட்டுட்டு தான் அயோத்தி பத்தி பேசக்கூடாது, ஜம்மு காஷ்மீர் பத்தி பேசக்கூடாது, கூட்டணியிலே இருந்தாலும் கலைஞரால வந்து அப்போ வந்து ராமர் பாலத்தை வந்து ராமரை கட்டினாரா அப்படின்னு கேள்வி கேட்கறதுல அங்கதான் அந்த டைம் அதுதான் வந்து திமுக வந்து பண்ண விஷயம். கொள்கை ரீதியா எங்கேயுமே விட்டு கொடுத்து போகலாம். அதே மாதிரி இருமொழி கொள்கைகள் கூட தெளிவா இருந்தாங்க. அப்போ வந்து இந்திய வந்து இம்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு கூட நீ நினைக்க கூடாது, அதுக்கும் நான் இடம் தர மாட்டேன், எதுவும் இல்லாம தேர்தலுக்காக நம்ம ஒரு கூட்டணி வச்சுக்கிறோம்னா அதுக்கு நீ தயார்னா சொல்லு, நம்ம கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற ஒரு கூட்டணியா மட்டும்தான் அதை அமைச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான். ஆனா இப்போ இருக்கிற பாஜக கூட இருக்கிற அதிமுக கூட்டணிங்கிறது தேர்தலுக்கான கூட்டணியா இல்லை, தேர்தலையும் தாண்டி பாஜகவை எப்படி தமிழ்நாட்டில் நிறுவலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கூட்டணியா இருக்கு. அது வந்து அதிமுக காரங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட அவங்களால ரியாக்ட் பண்ண முடியல. அதுக்கு என்ன காரணம்னா அவங்க கையில் வச்சிருக்கிற இடியும் சிபிஐயும் வழக்குகளும் சொல்லிட்டு எடப்பாடியும் அதிமுகவில் இருக்கிற மற்ற பிற தலைவர்களும் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் சிக்கி இருக்கிறது ரொம்ப முக்கிய ரீசன். அந்த காரணத்தினாலையும் அவங்களால பிஜேபிட்டு வெளியே வரவும் முடியாது, அவன் விடவும் மாட்டான். அந்த கட்சி அழிஞ்சு போகிற வரைக்கும் இந்த நிலைமை தொடரதான் செய்யும். பாஜகவை எப்படியா தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அதிமுகவோட மெயின் கோலாகவும் இருக்குது. இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். என் உடம்புல ஓடுற ரத்தம் நாடி நரம்பு எல்லாத்துலேயும் விஜய் தான் இருக்கிறாரு, என் உடம்புல ஓடுற ரத்தம் அவருக்கு தான் அப்படிங்கிற மாதிரி செங்கோட்டையன் அவர் ரொம்ப எமோஷனலாக பேசியிருக்கிறாரு. எனக்கு வழிகாட்டியிருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. வழிகாட்டியிருக்காங்கிறத நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, அதிமுகலாம் இடம் இல்லை, மற்ற எந்த கட்சிக்குள்ளேயும் போகவும் முடியல, போகிறதுக்கும் நமக்கு வந்து தன்மானம் தருகுது, எந்த கட்சியிலையும் நம்மளை வந்து சேர்த்துக்கவும் மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது சரி வா நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படிதான் அதை நான் எடுத்துக்கிறேன். எனக்கு வழிகாட்டார் அப்படிங்கிறது. வழிகாட்டுற அளவுக்கு இவர் வந்து ரொம்ப ஜூனியர்லாம் கிடையாது, இவர் ஆல்மோஸ்ட் சீனியர். எம்ஜிஆர் காலத்துல இருந்து அதிமுக கட்சியில் இருந்தவர், ஜெயலலிதாவுக்கு அடுத்தபடியான ஒரு இடம் அப்படிங்கிறது ஒரு டைம்ல செங்கோட்டையன் அவர்களுக்கு இருந்தது. அப்படியான ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளராகவும் இருந்திருக்கிறாரு. கட்சியை நிர்வகிக்கிறது சரி, ஒரு கூட்டம் நடத்தலும் சரி, எல்லாத்துலேயுமே அனுபவம் வாய்ந்த ஒரு நபர் தான் செங்கோட்டையன். ஆனா அவர் வாயிலிருந்து இப்படியான ஒரு வார்த்தை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு காலத்தினுடைய நிலைமையை பார்த்து சிரிப்பா தான் இருக்கு. என்ன ஒரு கேலி கூத்தான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்க சொன்ன மாதிரி அந்த வழி தெரியாம திக்கத்து நின்றுகிட்டு இருக்கும்போது எனக்கு வழிகாட்டினாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதிமுகல இருந்து நீக்கிட்டாங்க, எங்க போறேன்னு தெரியல, திமுக போற முடியாது, பரம எதிரி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இன்னொன்னு, நம்ம வந்து போற இடம் வந்து அமித்ஷா கூட குட் டேர்ம்ஸ்ல இருக்கக்கூடிய இடமாவும் இருக்கணும். அப்ப இங்க போறது தான் ஒரே சேஃபான விஷயம். அமித்ஷா கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி இருக்கும், திமுக எதிராக இருக்கிற மாதிரி இருக்கும், எடப்பாடி கிட்டே போகாத மாதிரி இருக்கும். எல்லா வகையிலுமே இது ஒரு பெர்ஃபெக்டான பிளேஸா இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் தான் சரியான வழிகாட்டியிருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப நிகழ்ச்சியோட பேசியிருக்காரு. வழிகாட்டுனது அமித்ஷா தான் சொல்லணும். இவரு அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் சேர்ந்தாரு. அவர் தான் சொல்லி அனுப்பியிருப்பாரு, நீங்க போங்க, நான் சொல்ற மாதிரி சொல்றேன், நீங்க கேட்கற மாதிரி கேட்டு போய் சேர்ந்துருங்க அப்படிங்கிற மாதிரி போய் சேர்ந்த மாதிரி தான். அவர் அங்கே போனாலுமே செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாவைக்கு போய் சேர்ந்தாலுமே அவருடைய அடுத்த செயல்பாடுங்க மாதிரியோ, அவர் வந்து அடுத்தடுத்து வேகமாக இயங்குறாரு அப்படிங்கிற மாதிரியோ எதுவும் பெரிய செயல்பாடுகள் எதுவும் தெரில. இப்போ தான் முத தடவையாக பேசுகிறாரு விஜய் அவர்களை பற்றி பேசுகிற ஒரு கருத்தும் இப்போ தான் வந்து நம்ம பார்க்குறோம். அவரை வந்து கட்சியில் அவரை தாண்டி வேலை செய்ய விடுவாங்களா, அதுக்கு மேலே இருக்கிற புஷி ஆனதாக இருக்கட்டும், ஆதவ அர்ஜுனாக இருக்கட்டும், இவங்களை தாண்டி இவர் வேலை செய்வாராங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அவர் வேலை செய்கிறதுக்கான இடம் வாய்ப்பு அவருக்கு இருக்குமா, இல்லை அங்கேயும் வந்து அந்த அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே தான் செங்கோட்டையன் வேலை செய்ய போகிறாரா, அப்படி வேலை செய்ய போகிறாருன்னா அவர் தாவைக்காக போய் பிரோஜனமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட நமக்கு உருவாகிடும். அதனால் தொடர்ந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் தாவைக்கால செங்கோட்டையன் அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்க போகுது. அவர் வந்து ஒரு ராஜதந்திரியாக மாறி காய்களை நகர்த்துவாரா, கொண்டு வருவாரா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்தோம். ஆனால் அவர் பேசுறதை வச்சு பார்க்கும்போது அவங்களோட ஒர்க்கிங் பேட்டர்னுக்கு வந்து அவர் வந்து அடாப்ட் ஆகிட்டாரோ அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா முதல் முறையாக ஒரு அந்த ஈரோடு மாநாடு நடத்துகிறப்ப பேசியிருந்தாரு, நாங்கள் வந்து தடுப்பு வேலைகள்லாம் அமைச்சிருக்கிறோம், எல்லாரும் வாங்க, விஜய் நல்லா பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொன்னார். பார்க்க வரவங்களாம் விஜயை பார்க்க தான் வர்றாங்கன்றது உணர்ந்து தான் பேசியிருந்தாரு. இப்போ பேசும்போது கூட மலேசியாவுக்கு போயிருக்கிறாரு விஜய், அங்கே வந்து அவ்வளோ கூட்டம் வந்திருக்கு அவரை பார்க்கறதுக்காக அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. அதுமாதிரி தொடர்ந்து விஜயை பார்க்கறதுக்காக தான் கூட்டம் வருது அப்படிங்கிறத உணர்ந்து பேசக்கூடிய ஒருத்தராக தான் இருக்கிறாரு. ஸோ நம்ம என்ன எதுக்காக கட்சி நடத்துகிறோம், கட்சியில் இருக்க தலைவரை பார்க்க வரவங்க எதனால் வராங்க எல்லாத்தையும் உணர்ந்து அந்த அடிப்படையில் வேலை செய்யக்கூடியவராக இப்போதைக்கு மாறி இருக்காருன்றது மட்டும் புரிஞ்சுக்கலாம். சமீபத்தில் இணையத்தில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அந்த வீடியோவில் வந்து இந்தியாவில் இருக்கிற பிற மாநிலங்களில் எப்படியெல்லாம் வந்து சமீபத்தில் நம்ம பார்த்த செய்தி தான், கிறிஸ்தவ பண்டிகை, கிறிஸ்தவ சம்பந்தமான இந்த கிறிஸ்மஸ் தின விழாவில் வந்து எப்படியான மத விரோத செயல்கள் நடந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். அந்த காட்சிகள் வந்து ரொம்ப கண்கலங்கும் விதமாக தான் இருந்துச்சு. இப்படியான விஷயங்கள்லாம் இந்தியாவில் நடக்குதே அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிஜமாவே வந்து கண்கலங்கிற விஷயமா இருந்தது. அந்த வீடியோ ஒரு பக்கம் போட்டு சேம் டைம் இன் தமிழ்நாடுன்னு போட்டு தமிழ்நாட்டில் வந்து கிறிஸ்மஸ்
பண்டிகை கொண்டாட்டமா இருக்கு, எல்லாரும் ஆடி பாடி கொண்டாடுறாங்கன்னு சொல்லிட்டு 2 வீடியோவையும் இணைச்சு போட்டு ஒவ்வொரு ஊர்லயுமே தமிழ்நாட்டுல எவ்வளவு கோலாகலமா கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் போட்டு இருந்துச்சு. அது பார்க்கவே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. தமிழ்நாட்டுல ரொம்ப குறிப்பா வந்து இப்படியான பிரச்சனைகள் வந்து இன்னும் வரவே இல்லை, அது வரதுக்கான சாத்தியம் இல்லை. ஏன்னா இங்கே தொடர்ச்சியாக வந்து அடுத்தடுத்து மாநில கட்சிகள் தான் ஆட்சி புரியுது, திராவிட கட்சிகள் தான் இங்கே இருக்குது அப்படிங்கிறது இதுக்கு மிக முக்கியமான ஒரு ஒரு சான்றாக நம்ம வந்து சொல்லலாம். அப்படியான நேரத்தில் சத்தீஸ்கரில் பார்த்தா ஒரு மாலில் வந்து கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு வைக்கப்பட்ட பொருட்களை வந்து அடித்து நொறுக்கிற மதவெறி செயல்களை வந்து நம்ம வந்து பார்த்தோம். அதே மாதிரி ஒரு ஸ்கூல்ல போது அந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ்லாம் அடிச்சு வச்சிருந்தாங்க. சாலை ஓரத்தில் கிறிஸ்மஸ் அந்த அலங்கார பொருட்கள் விற்கிறவங்களை வந்து மிரட்டுறாங்க. இது இந்து ராஷ்டிரம், எந்த ஜாதி நீ அப்படிலாம் கேட்டுலாம் வேற மிரட்டுறதெல்லாம் வீடியோவா நம்ம பார்த்தோம். ஸோ இதுக்கு வந்து தமிழக ஆயர் பேரவை தலைவர் வந்து ஜார்ஜ் அந்தோணிசாமி வந்து வெறுப்பு அரசியலை வந்து ஒதுக்கி வைப்போம், இப்படி வந்து கிறிஸ்தவர்களுக்கு எதிரான இந்த தாக்குதல் அப்படிங்கிறது அந்த மதத்தினரை மட்டும் பாதிக்கிறது இல்லை, அது இந்திய சமுதாயத்தோட ஒற்றுமையை மனிதநேயத்தை பாதிக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதை வந்து பேசியிருக்கிறது அப்படிங்கிறது தொடர்ச்சியாக வந்து நிறைய பாதிரியார்களும் கிறிஸ்தவ மத போதர்களும் வந்து இப்படியான விஷயங்கள் மேலே வந்து தமிழ்நாட்டில் வந்து கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இப்படியான ஒரு விஷயம் இல்லை, இங்கே வந்து நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கிறோம், ஆனால் இது வந்து ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் பிரதிபலிக்கணும் அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் இருக்கிற பேராயர்கள் மத போதகர்கள்லாம் வந்து பேசுகிறத நம்ம வந்து கவனிக்கிறோம். இந்த நேரத்தில் தான் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இன்னொரு விஷயத்தை நம்ம பொருட்படுத்தி பார்க்க வேண்டியதாக இருக்குது. இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது, இந்தியா முழுக்க சிறுபான்மையினருக்கு அச்சுறுத்தலாக இருக்குது, கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாட முடியலங்கிற பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கோம். சிறுபான்மையின் பாதுகாவலன் தன்னை அடையாளப்படுத்தக்கூடிய விஜய் அவர்கள் இந்த நேரத்திலேயே அமைதியாக இருக்கிறாரு. அவர் ஒரு செயலை சொல்லணும்னா இப்பெல்லாம் பேச மாட்டாரான்னு சொல்லிட்டு கை வச்சுக்கிற மாதிரி அமைதியாயிட்டார். இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குல்ல, பாஜக எதிராக குரலே கொடுக்கல, அதையுமே சொல்றாரு, அவங்க கொள்கை எதிர்க்கு எதிராக அவர் பேச மாட்டாரு, அவங்களுக்குள்ள அப்படி ஒரு உறவு இருக்குது அப்படிங்கிறதையும் கோட் பண்ணி சொல்றாரு. என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மலேசியா கிளம்பி போயிட்டார் ஆடியோ லான்ச்சுக்காக. அந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ரிலாக்ஸ் ஆகிறார் நினைக்கிறேன். வந்துமே பேச மாட்டாரு, கேட்டா சென்சிட்டிவ் இஷ்யூஸ்ல நாங்கள் கருத்து சொல்ல மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுவோம். ஒரு அரசியல் கட்சி நீங்க வந்து வந்துட்டீங்க, பொதுவெளிக்கு வந்துட்டீங்க, இன்னும் வந்து உங்க பிரச்சனை பத்தியும் சரி, கரூர்ல நடந்த ஸ்டாம்பிட் பிரச்சனையும் சரி நீங்க கருத்து தெரிவிக்கிறதுக்கு தயாரா இல்லை. இது ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை. அதுவும் வந்து சிறுபான்மையினர் ஓட்டுகளை வந்து இனிமேல் எங்களுக்கு தான் அப்படின்னு கோட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிற ஒரு கட்சி, ஆனால் வந்து அவங்களுக்கு எதிராக அடுத்த செகண்ட் குரல் கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை அப்படிங்கிறது. ஏன் குரல் கொடுக்கலன்னா, ஒரு பாஜகவுடைய மாநிலத்திலேயோ பாஜகவுடைய மதம் சார்ந்த அத்துமீறல் எது நடந்தாலும் சரி அதுக்கு நான் வாய் திறக்க மாட்டோம், ஏன்னா நாங்கள் அவங்க கட்சி அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் வந்து தாக்க இருக்கு. அதனால வந்து இதுக்கெல்லாம் வாய் திறக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான். வாயை திறந்தாதான் அது அதிசயமா நம்ம வந்து பார்க்கணும், என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு பார்க்கணும், மற்றபடி நடக்காது அப்படிங்கிறதா. போன வீடியோல நம்ம பேசியிருந்தோம், பாஜக சேர்ந்த அந்த தேர்தல் நிர்வாக பொறுப்பாளர் பியூஷ் கோயல் இங்கே வந்து போய் பேசியிருக்கிறாரு. விஜய் நம்ம விமர்சனம் பண்ண வேணாம், எப்படி பார்த்தாலும் அவரால் நமக்கு பெனிஃபிட் தான், அவர் சிறுபான்மை வாக்குகள் திமுக போகிறத பிரிக்கிற வேலையை செய்வார் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தோம். எப்படி பார்த்தாலுமே ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் மாதிரி தான் போயிட்டு இருக்குது. இன்னைக்கு கூட சரத்குமார் பேசியிருக்கிறாரு, விஜய் வந்து கூட்டணிக்கு வருவார், அதிமுக கூட்டணிக்குன்னா அவர் வர மாட்டார், வந்தாலும் அவங்க வந்து பாஜக சேர்த்துக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. எந்த அடிப்படையில் சொல்றாருன்னா, விஜய் வந்து கூட்டணிக்கு வந்து தான் வந்து அவர் செய்ய வேண்டிய வேலைக்கு செய்யணும்னு அவசியம் இல்லை, ஆல்ரெடி அவருக்கு வேலை கொடுத்து பண்ணியிருக்கோம், அவர் வெளியில இருந்தே எங்களுக்கான வேலைகளை செய்வார், கூட்டணிக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேசியிருந்தாங்க. என்ன விஷயம்னா, அனைத்து தடைகளையும் நம்ம வந்து முறியடிப்போம், அனைத்து தடைகளையும் திராவிட மாடல் ஆட்சி வந்து முறியடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் குறிப்பிட்டு சொன்னது என்ன விஷயம்னா, தமிழ்நாட்டுக்கு தொடர்ச்சியாக இழைக்கப்படுற துரோகம் அப்படின்னு திமுகலேருந்து சொல்லப்படுற துரோகங்கள், ஜிஎஸ்டி வரியோட அந்த நிதி வந்து இன்னும் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க, இன்னும் கொடுக்கல, அதுக்கப்புறம் வந்து நமக்கு வர வேண்டிய நிதி வந்து இன்னும் கொடுக்கப்படலை அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஆளுநரால் கொடுக்கப்படுற தொல்லைகள், இங்கே இருக்கிற திராவிட கட்சிகளே வந்து நமக்கு பண்ணுற துரோகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தடைகளையும் நம்ம வந்து சீக்கிரமாக முறியடிப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இதை நம்ம ரொம்ப நுட்பமாக கவனிக்கணும். தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக பல சிக்கல்கள் வந்து வந்துட்டு இருந்தாலும், ஒன்றிய அரசின் மூலிமா வரக்கூடிய சிக்கல்கள் என்னதான் இருந்தாலுமே எல்லா சிக்கலையுமே வந்து அவங்க வந்து தாண்டி தான் வந்து பொருளாதார வளர்ச்சியில் வந்து இந்தியாவுக்கே முன்னுதாரணமாக இருக்குதாவும் சரி, அப்புறம் பள்ளிக்கல்வித்துறையாக இருக்கட்டும், கல்வியில் நம்ம வந்து சிறந்து விளங்குறதா இருக்கட்டும், அப்புறம் ஸ்போர்ட்ஸில் நம்ம வந்து டாப்பில் நம்ம வந்து இருக்கிறதா இருக்கணும்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக இந்த விஷயங்கள் எல்லாமே சிக்கலுக்கு நடுவில் தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம், எல்லா தடைகளும் வந்து சீக்கிரமாக முறியடிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதோட தொடர்ச்சியாக இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. இங்கே தமிழ்நாட்டோட வளர்ச்சியை பார்த்துட்டு நார்த் இந்தியாவில் இருக்கக்கூட யூடியூபர்ஸ் மீடியாஸ் கூட வந்து தமிழ்நாட்டை புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற
அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. என்னதான் நீங்கள் வந்து இப்போ டிஜிட்டல் மீடியா எக்ஸ்போசர் இல்லாத காலத்தில் வந்து குஜராத் மாடல், மோடி மாடல்னு வந்து என்னென்ன வடைகள் சுட்டுக்கிட்டு இருந்தாலும் இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து எக்ஸ்போஸ் ஆகிடுது. நீங்கள் எதையும் காட்டி ஏமாற்ற முடியாது. அப்படி இருக்கக்கூடிய இந்த காலத்தில் நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ், நிறைய யூடியூபர்ஸ் நம்மளே கூட வீடியோ பார்த்துட்டு இருப்போம். ஒரு டேட்டாவைஸ் வச்சு தமிழ்நாடு இவ்வளோ தூரம் குரோ இருக்குன்னு அதுக்கு என்ன காரணம்? திராவிடன் மூவ்மெண்ட்டில் ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த திராவிட மாடல் ஆட்சி வரைக்குமே அவங்க அவ்வளோ தூரம் எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையுமே பெருமிதத்தோட ஷேர் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த நேரத்தில் இன்னொரு விஷயம், அரசு சார்ந்த ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டம் வந்து பயங்கரமான ரீச்சு. அதே மாதிரி இன்னொரு திட்டம் வந்து அறிவிக்கப்பட்டது தான் நலம் காக்கும் ஸ்டாலின்ங்கிற திட்டம். அந்த திட்டம் வந்து தொடர்ச்சியாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவே போயிட்டுருக்கு. இன்னும் சொல்லணும்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்து நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் வந்து செயல்படுத்தப்படுது. அதனால் வந்து இது வரைக்கும் 800 முகாம்கள் நடைபெற்று அதில் வந்து 12.36 லட்சம் பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. மருத்துவ உதவிகள் கிடச்சிருக்கு. அவங்க வந்து சுகாதாரத்துறையில் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு பாய்ச்சலை அதை வந்து பார்க்குறாங்க. இந்த நேரத்தில் வந்து அதை இன்னும் மக்களுக்கு இன்னும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற விதமாக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இனிமேல் வந்து நலம் காக்கும் ஸ்டாலின் நடைபெறும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. ரொம்ப சிறப்பான ஒரு விஷயந்தான். இன்னொரு நாள் எக்ஸ்ட்ரா கிடைக்குதுங்கிறது, கூட்டம் இல்லாமல் இன்னும் இலகுவாக நமக்கு இன்னொரு நாள் இருக்குங்கிறதுனால அந்த நாளே நம்ம போய் மக்கள் வந்து பயனட முடியும். ஸோ இந்த நலம் காக்கும் ஸ்டாலினையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு 2 விளையாட்டு செய்திகள் இருக்குது, அதையும் பார்த்து நம்ம வந்து முடிச்சிடலாம். அன்புமணி வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. ஒரு பலமான கூட்டணி அமைய போது, மெகா கூட்டணி அமைய போது, அதுதான் வெற்றி கூட்டணியாக இருக்கும், அதில் தான் நாங்கள் இருப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாரு. பாமக யாருக்கிட்ட இருக்குன்றதே இன்னும் முடிவாகலை. அப்பா பையன் சண்டையே போயிட்டு இருக்குது. நேற்று கூட ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு, அதை நம்ம பேசியிருந்தோம். இவங்க அவங்க மேலே கேஸ் போட்டிருக்காங்க, அவர் ஒரு கட்சியை விட்டு நீக்கிறாங்க, நீக்கிறதுக்கு நீ யாரான்னு கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பையன். கட்சி யார்கிட்ட இருக்குன்னு யாருக்குமே தெரில அப்படிங்கிறதா ஒரு சூழல். ஃபர்ஸ்ட் நீ எந்த கூட்டணியில் இருக்க, அப்புறம் தான் நீ முடிவே சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி. அவரு முதல்ல வந்து பாமகல இருக்காரா இல்லையாங்கிறதே இன்னும் தெரியல. இல்லை இவர் இருக்கார் அப்படின்னா பெரியவர் இருக்காரா அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. இப்படியான ஒரு சூழல் தான். இந்த யார்கிட்ட இருக்கணும் தெரியல, சின்னமும் அவங்களுக்கு இல்லை. இப்போ என்னதான் பண்ண போறாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மெகா கூட்டணி, வெற்றி கூட்டணி, திமுக முறியடிக்கக்கூடிய கூட்டணி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த 400 படத்துல ஆனந்தராஜ் வந்து சொல்லுவார்ல, யார்கிட்ட பேசிட்டு இருக்க, நான் கேட்பேன்ல, நான் கேட்டு தம்பிக்கு சொல்லுவேன்ல அப்படிங்கிற மாதிரி. எதுக்கு கேட்குறான், என்ன பண்றான், ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற ஒரு பரிதாபமான நிலைமை தான் வந்து இப்போ வந்து அன்புமணி அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்குமே இருக்கு. இந்த காரணம் இவர் இன்னொரு விஷயமும் அதில் சொல்லியிருந்தாரு. என்னன்னா, திமுக வந்து நிச்சயமா இதுல வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வி அடையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் சொல்லியிருந்தாரு. முதல்ல திமுக தான் ட்ரை பண்ணியிருப்பாரு, நீங்க சேர்க்கவே மாட்டாங்க, நீ எங்களுடைய இதுக்குள்ளேயே இல்லை, எங்க ஜோனுக்குள்ளேயே இல்லை, எங்களுடைய கூட்டணிக்குள்ளேயே நீ வர முடியாது, ஏன்னா கொள்கை சார்ந்த கூட்டணியே அந்த கூட்டணி இருக்கு, இந்த கூட்டணிக்குள்ள எப்படி சேர்க்கறதுன்னு சொல்லிட்டு சேர்த்திருக்கவே மாட்டாங்க. நீ என்ன சேர்க்கல, அப்ப நான் ஒன்னையும் திட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து அதனால கொஞ்ச நாள் அந்த ஆப்ஷன் வந்து ஓபன்ல வச்சிருந்தாரு. இப்ப இல்ல பேசாம இருந்தாரு, திமுக பத்தி வாயவே திறக்காம இருந்தாரு. இப்ப இங்க இல்லன்னு தெரிஞ்ச உடனே இங்க கதவை அடைச்சிட்டாங்க அப்படின்னா ஓகே ஒன்னையும் போட்டு வெளுக்கிறேன் அப்படின்னு இறங்கி இருக்கிறாரு. அடுத்த விளையாட்டு செய்திகள் வந்து டிடிவி தினகரன், அவரு ஒரு பக்கம் வந்து களமாடிக்கிட்டு இருக்காரு, தனியா யார் கூட ஆடுறாருன்னு தெரியாத அளவுக்கு. எப்பவுமே ஒரு கூட்டணி பத்தி கேட்கும்போது வெற்றி பெறுகிற கூட்டணியில் இருப்போம், இல்லைன்னா வந்து நாங்க இருக்கிற கூட்டணி வெற்றி பெறும் அப்படிங்கிற வந்து மாத்தி சொல்லிட்டு இருப்பாரு, வேற எதுவும் சொல்ல மாட்டாரு. இப்போ முதல் முறையா புதுசா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒரு 20 பிரஸ் மீட் அதே சொல்லிட்டோம், மாத்தி சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக. எங்களோட தகுதியான வேட்பாளர்களுக்கு தேர்தலில் போட்டியிட யார் வாய்ப்பு கொடுக்குறாங்க? தகுதியான வேட்பாளர் இருக்காங்களா? அதுதான் முதல்ல எத்தனை வேட்பாளர்கள் இருக்காங்க, அதுல எத்தனை பேர் தகுதியானவங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் இருக்குது. அப்படி தகுதியான வேட்பாளர்களுக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுக்குற கூட்டணியில் இடம்பெறுவோம் அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருக்கிறாரு. நம்ம வந்து தொடர்ச்சியா தகுதியான வாக்காளர்களை வந்து இணைக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் வந்து இவர் தகுதியான வேட்பாளரை நான் வச்சிருக்கேன் அப்படின்னு புதுசா கிளம்பி வந்திருக்கிறாரு. என்னதான் கிளம்பி இவருக்கு என்னன்னா இப்போ வந்து எங்கேயுமே இடம் இல்லை. இப்போ இருந்ததுலேருந்தும் என்டிஏலேருந்தும் வெளியே வந்தாச்சு. திமுக கூட்டணிக்குள்ளேயே நம்ம போக முடியாது. விஜய் பக்கமும் சாயலான்னு பார்த்தா அதுக்கு அவர் சம்மதிக்கணும்ல. நீ எந்த பலத்தோட வர, உன்கிட்ட எத்தனை பேர் இருக்கிறாங்க, நீ உள்ள வரதுனால எனக்கு ஜாதி ஓட்டு இருக்கா, இல்லை மதம் சார்ந்த ஒரு ஓட்டு கிடைக்குதா, இல்லை ஏதாவது செலவு பண்ணுவியா அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்து தான் ஒரு கட்சிக்குள்ள ஒருத்தரை வந்து அழைக்கணும் அப்படின்னா அவரோட வேல்யூன்னு ஒன்று இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி அமித்ஷாவோட குட்டம்ஸ்ல இருக்காரா, அதுவும் முக்கியமா இருக்கணும். இது எதுவுமே இல்லைன்னா அப்போ அவங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்படியான ஒரு ரிஜெக்ஷன் சூழ்நிலையில தான் வந்து டிடிவி அவர்கள் வந்து இருக்கிறதுனால தை மாசம் அறிவிப்போம்னு சொல்லியிருக்காரு. என்ன பண்றாருன்னு பார்ப்போம். தை மாசம் படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுது, கூடவே வந்து டிடிவியோட அறிவிப்பு ரிலீஸ் ஆகுமா பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அது மட்டும் இல்ல, அண்ணாமலை வந்து தொடர்ந்து இவரை என்டிஏல இணைய சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கிறாராம். இவர் இன்னும் அது சம்பந்தமா முடிவெடுக்கல அப்படின்ற மாதிரி விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. இபிஎஸ் இல்லாத என்டிஏக்கு வேணா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கு அங்க வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறதும் தெரியல. ஒரு மாதிரி ரொம்ப லாக்காகி மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. என்ன முடிவெடுக்க முடியாதுன்ற தவிச்சுக்கிட்டு இருக்கிறனால தான் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன்.
ஆக்சுவலி தமிழ்நாட்டில் இது எதிர்க்கட்சி அப்படிங்கிற ஒரு இடமே வந்து ஒரு வெற்றிடமாக தான் இப்போதைக்கு இருக்குது. திமுக சார்ந்த அந்த கூட்டணி அப்படிங்கிறது ரொம்ப பலமாகவே இருக்குது. அந்த கூட்டணி வந்து இப்போ வரைக்கும் இது நடுவில் நிறைய சொல்கிறாங்க, காங்கிரஸ் வெளியே வரப்போகுது, தாவேக்கால இணைய போகுதுன்னு என்னதான் வந்து சப்பக்கட்டுகள் வந்தாலுமே அது வதந்திகளாக தான் இறுதி வரைக்கும் இருக்கே தவிர கூட்டணிங்கிறது பலமாக இருக்குது திமுகவுக்கு. அப்படி இந்த பக்கம் பார்த்தா அதிமுகவோட கூட்டணி அப்படிங்கிறது அது அதிமுகவோட கூட்டணியா இல்லை அது வந்து சேர்த்து கட்டி பிடிச்சி இழுத்து வச்சிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சொல்லலாம், பொருந்தா கூட்டணினே சொல்லலாம். அப்படியான ஒரு கூட்டணி தான் இருக்குது. பிஜேபியும் அதிமுகவும் இணைஞ்சு இது வரைக்கும் ஏதாவது ஒரு மாநாடு நடத்திருக்காங்களா, கூட்டம் நடத்திருக்காங்களா, ஏதோ ஒரு செயல்பாடுகளை தொடங்கியிருக்காங்களா, எஸ்ஐஆருக்காக சேர்ந்து வேலை செஞ்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அப்படி எதுவுமே இல்லை. ஆனால் இந்த பக்கம் பார்த்தா திமுகவோட கூட்டணி வந்து எஸ்ஐஆர் சார்ந்து தனித்தனியாக அவங்க வந்து வேலை செய்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஆனால் இங்கே வந்து அப்படியான ஒரு கூட்டணியாக இங்கே இல்லை ஒன்று. அதுக்கப்புறம் வந்து ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், டிடிவியாக இருக்கட்டும், சசிகலாவாக இருக்கட்டும், இந்த ஒரு காலத்தில் வந்து டாப் மோஸ்ட் பொசிஷனில் பவர்ஃபுல்லான இடங்களில் இருந்தவங்க எல்லாருமே இப்போ வந்து உடஞ்சி சுக்குநூறாகி அங்கங்கே சதுரி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அவங்கெல்லாம் ஒன்றிணைய போகிறாங்களா, இணையிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது எதுவுமே தெரியல. இன்னொரு பக்கம் பார்த்தா தாவேக்கா அவங்க தனியாக வந்து மேலிடத்துலேருந்து ஒன்றியத்திலேருந்து வர்ற கட்டளைகளை கேட்டு நடக்கிற ஒரு கட்சியாக தான் இயங்கிட்டு இருக்கே தவிர அது வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சேக்கு உருவாக்க போதா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல. இளைஞர்களை குறிப்பாக தாவேக்காவுடைய தொண்டர்களாக சொல்லப்படுகிற இளைஞர்களை அவங்க அரசியல் படுத்தினா மட்டும்தான் அதுக்கான சாத்தியம் இருக்குமே தவிர அவன் அரசியல் படுத்துறது ரெடியா இல்லை. அவன் அப்படி இருந்தால் மட்டும்தான் என்ன பார்க்க வருவாங்க, நானும் வந்து இல்லை விஜய்க்கு நல்லா தெரியும் அவங்களை அரசியல் படுத்திட்டு அதுக்கப்புறம் நம்மளை ஃபாலோ பண்ண மாட்டாங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்களை வந்து அந்த கரண்ட் கம்பத்து மேலே ஏறக்கூடிய நபர்களாக வச்சிருக்கிற வரைக்கும் தான் நம்ம கூட விரும்புறாரு. அதுதான் நம்மளும் பார்க்குறோம். ஸோ இப்படியான ஒரு சூழல்ல ஒரு வளம் வாய்ந்த ஒரு எதிர்கட்சிங்கிறது தேவை, அவசியம், அது வரணும் அப்படிங்கிறத நம்மளும் விரும்புகிறோம். அப்படி வந்தால் அது வந்து ஒரு நல்ல திராவிட கட்சியாக ஒன்று எதிரில் வந்து நிற்கிது அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு போட்டியாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இத்தோட இந்த ஷோ வந்து முடிச்சுக்கிறோம். மறுபடியும் அடுத்த ஷோவில் வந்து உங்களுடைய ஃபேவரட்டான சுகுணா சாரும் அலெக்ஸும் வந்து மறுபடியும் வந்து ஷோவை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க வராத இந்த நாட்களில் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கும் மிக நன்றி. அதோடு சேர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய முச்சந்தி நிகழ்ச்சியும் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாடர்ன் தமிழ்நாடு பேஜை வந்து லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ச்சியாக எங்களுக்கு ஆதரவு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறோம். நன்றி.